அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொது அறிவு நோட்ஸ் எங்களிடம் கிடைக்கும். இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஷார்ட் நோட்ஸு, சிலபஸ் பேஸ்டு, டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் பேஸ்டு பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டு வரலாறு, மரபு மற்றும் பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் பேஸ்டு. ஃபஸ்ட்டு சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்லைனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு 3 மந்தில் இந்த சிலபஸ் முழுமையாக படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு போயிடலாம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தனிமங்களும் சேர்மங்களும், ரைட்டுங்களா, அமிலங்களும் காரங்கள், உப்புகள் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி பெட்ரோலிய பொருட்கள் ஷார்ட் நோட்ஸாக கிடைக்கும். ரத்தம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம், ரைட்டுங்களா, சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா புவியியல் டாபிக் வைஸ் உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? புவியியல் பாருங்கள், அமைவிடம் மற்றும் இயற்கை அமைப்புகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், இந்திய ஆறுகள், மண் கனிம வளங்கள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, காடு மற்றும் வன உயிரின வேளாண் முறைகள். சிலபஸ் பேஸ்டு உங்களுக்கு டாபிக் வைஸ் காடு மற்றும் வன உயிரினங்கள். ரைட்டுங்களா? அடுத்தது ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறு பண்பாடு, சிந்து சமவெளி நாகரிகம், குப்த பேரரசு, தில்லி சுல்தானியர்கள், முகலாயர் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமணி அரசர்களின் காலம், இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்று மற்றும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டு இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், விஜயநகர மற்றும் பாமணி அரசரின் காலம். ரைட்டுங்களா? பாமணி அரசு. அடுத்தது பாலிட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு, அப்படியே டாபிக் வைஸ் உங்களுக்கு பாலிட்டிக் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், இந்திய குடியரசுத் தலைவர் ஷார்ட் நோட்ஸாக இருக்கும். மக்களவை தலைவர், ரைட்டுங்களா, தேர்தல் எலெக்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றம், சட்டத்தின் ஆட்சி, தகவல் அறிவும் உரிமை சட்டம், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா கண்டிப்பாக முக்கியமானது. உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சுருக்கம், அந்த ஆர்டிக்கிளெல்லாம் தனியாகவே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பிரித்து அழகாக கொடுத்துறாங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. 249. ரைட்டுங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறப்பு தகவல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தின் எக்கனாமிக் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதார இயல்புகள், 5 ஆண்டு திட்டம், வருவாய் ஆதாரங்கள், திட்டக்குழு மற்றும் நிதி ஆய்வு, இந்திய ரிசர்வ் வங்கி. உங்களுக்கு எக்கனாமிக் டாபிக் ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம், தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலை இயக்கம், இந்திய விடுதலை இயக்கம் காலத்தில் காங்கிரஸ் கூட்டங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை. உங்களுக்கு டாபிக் வைஸ் ஒன்லைனராக கொடுத்துருக்காங்க. ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம். அடுத்தது தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாட்டு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள். பாருங்கள், டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு, தொல்லியல்கள், ரைட்டுங்களா, விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு, ஒன்லைனரை சிம்பிளாக அப்படியே ஷார்ட் நோட்ஸாக இருக்குது. அடுத்தது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, தமிழ் சமுதாய பொருளாதார வளர்ச்சி மற்றும் மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு, ரைட்டுங்களா. டாபிக் வைஸ் உங்களுக்கு இருக்குது, அழகாக படிச்சிடலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் என்ன, 350 ரூபாய் எம்ஆர்பி, ரைட்டுங்களா. இந்த புத்தகத்தோடு உங்களுக்கு பிடிஎஃப், அதாவது ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃப்பும் கொடுத்துட்றோம். பாலிட்டி, எக்கனாமிக், இங்கே பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். டாபிக் வைஸு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாலிட்டி, எக்கனாமிக், ஐஎன்எம், தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு, அடுத்தது ஹிஸ்ட்ரி, எல்லாமே பிடிஎஃபாக உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஷார்ட் நோட்ஸு இந்த ரெண்டுமே படித்தா ஜிஎஸ் போதுமானது. உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா இந்த நோட்ஸ் போனால் பொது அறிவு ப்ளஸ் இந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். ஃப்ரீ பிடிஎஃப் ஷார்ட் நோட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், அழகாக தெளிவாக இருக்கும். இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எக்கனாமிக், ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துக்கும் பிடிஎஃபாக ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். நீங்கள் ஒரு 50 பேஜ் இருக்கும், 50 A4 ஷீட் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.